நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேமெண்ட் அக்கௌண்ட்ல பேமெண்ட் மோட். இந்த பேமெண்ட் மோட்ல வந்து நம்ம ஒரு நியூ பேமெண்ட் மோட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ பேமெண்ட் மோட் வந்து நான் ஆன்லைனுன்னு வைக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து வேணாலும் நம்ம ஐகான் வேணாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிரான்சாக்ஷன், கலெக்ஷன், எக்ஸ்பென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் மோட் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். அப்போது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் பேமெண்ட் மோடில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வேலெட் அப்படின்னு வச்சேன் அப்படின்னா, இந்த வேலெட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து கலெக்ஷனுக்கு இங்கே வந்து நான் அதாவது ஆட்டோ டிரான்சாக்ஷன், அதாவது இந்த நம்ம கலெக்ஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகணும் அப்படின்னு நம்ம வைக்கணும், இருக்கணும், அந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் யூசர் 1க்கு வேணும் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ரியேட் ஆயிடும். இதை வச்சு நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ வேலெட்டு நான் செலக்ட் பண்ணி அமௌண்ட் கலெக்ஷன் வந்து நான் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் 1க்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸில் எக்ஸ்பென்ஸ் டைப் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் டைப் எதுக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு கம்பெனிலே ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது, அது வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் போடணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு நியூ எக்ஸ்பென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து பெட்ரோலு ஒரு சர்வீஸ்ன்னு போடுறேன். சர்வீஸில் வந்து எல்லா சர்வீஸும் அக்சஸபிள் இருக்குது. அப்போ லேப்டாப்பெல்லாம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கிரியேட் எக்ஸ்பென்ஸ் டைப் போட்டோம் அப்படின்னா இந்த சர்வீஸ்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ரிப்போர்ட்டாக.